ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் எந்த காய்கறி இல்லைனாலும் சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு பிரிஞ்சி ரெசிபி பண்ண முடியும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, கொண்டக்கடலை யூஸ் பண்ணி ஒரு பிரிஞ்சி ரெசிபி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை ஆள் போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் ரைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் ஸ்டேஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய், கீ வந்து 1 டீஸ்பூன், எண்ணெய் வந்து 1 குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்மளோட பிரிஞ்சி மசாலா ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் கொஞ்சமாக சோம்பு போட்டு அது நல்லா புரிஞ்சிட்டக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி நிறம் மாறணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கீறி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணிச்சிருக்க வெஜிடபிள்லாம் இல்லாமல் போயிடும். ஆனால் வந்து சடனாக ஏதாவது ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனோம், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கொண்டக்கடலை உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அடுப்பு ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுடலாம். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இதுக்கு வந்து நான் 1 தக்காளி தாங்க ஆட் பண்ணுறேன். தயிர் கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு அதுவும் நல்லா ஜூஸி ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஹை ப்ரோட்டீன் ரிச் ரைஸ் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் அவங்க வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் சாப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிறைவோடு நம்ம இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ரெடி பண்ணலாம். ஸோ நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அதை தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிடாதீங்க. இதுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 2 கப்பு ரைஸ்க்கு 3 கப்பு வாட்டர் ஆட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்பைசஸாக ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர். இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த காயோட அந்த காரம் சேரணும் இல்லைங்களா, அதனால் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணிடலாம். கர்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லா வாட்டருமே இதில் ஆட் பண்ணிட்டேங்க. 3 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டேன். உப்பு தேவையான அளவு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கொதி வந்துட்டக்கப்புறமா நம்ம அரிசி கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் பொன்னி அரிசி தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முன்னாள் நாள் நைட்டே இந்த கடலையை ஊற வச்சிடணும், அவ்வளோதான். மற்றபடி ஆஸ் யூஸ்வல் தக்காளி வெங்காயம் நறுக்கி நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு வேக வச்சு இந்த சுண்டலை ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எம்மியான ஒரு பிரிஞ்சி வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து நான் 2 விசில் வைக்கிறேங்க. விசில்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ரைஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், சூப்பராக பக்காவாக நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை கொண்டக்கடலை யூஸ் பண்ணி பிரிஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறு ஒரு கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் பவானி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.